மழை வருதுனாவே ஒரு ப்ரிப்பரேஷன். உங்க எல்லாரையும் ஆயத்தப்பட சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆசீர்வாதமான மழை வருது. நான் சொல்ற கணக்கு யாருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஆவியில சொல்ல 3 வருஷமா ஆசீர்வாதத்தை பார்க்காம கடல்ல இருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வானத்தின் பலகடிகளை திறந்துட்டேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெருமழை. மழைன்றது என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மழை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இறங்கி வரும் ஆசீர்வாதமான மழை. யாரை தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார் அவர்களுக்கு நீங்க மழையை தேடி போக வேண்டாம், மழை உங்களை தேடி வரும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், மழை மேல இருந்து வரப்போது, கீழே இருந்து உங்களுக்கு புதையல் வரப்போகுது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். யாராவது ஆமென் சொல்றீங்களா? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்க சாபத்தை ஆசீர்வாதமா மாத்த போறாரு. யாருக்கெல்லாம் புரிஞ்சது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க பாலைவனத்தை சோலைவனமா மாற்ற போறார். யாராவது சத்தமா சொல்லுங்க, மழை வருது. யாராவது சொல்லுங்க ஆமென். மழை வர்ற மாதிரி சொல்லுங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல டீச்சரா இருந்தனால எங்க அம்மா வந்து எப்படின்னு சொன்னா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா, முக்கியமா எங்க வீட்டில் துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்களா, ஸ்கூல்ல இருந்து அவங்க வரத்துக்குள்ள மழை வந்துருச்சுன்னா எதிர்த்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் மழை வருது, துணியை தூக்கி உள்ள வைடா. அப்போ இந்த மழை வருதுனாவே ஒரு ப்ரிப்பரேஷன். உங்க எல்லாரையும் ஆயத்தப்பட சொல்லி கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதமான மழை வருது. யாராவது அல்லேலூயா சொல்ல. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, மழை வந்துகிட்டு இருக்கு. மழை வருதா? உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதமாக்குன பிறகு யாருக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அவங்களுக்கு மழை வரும்ன்றார். ஹல்லேலூயா. இயற்கையின் ஒரு மழை இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் மழை இருக்கிறது. இயற்கையின் மழை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இறங்கி வரும் ஆசீர்வாதமான மழை. யாரை தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார் அவர்களுக்கு. நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புறேன், கடன்ல இருந்து நீங்க வெளியே வர டைம் வந்துருச்சு. உங்களுக்கு மழை வர போகுது. யாராவது பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நான் கடன் கொடுக்க போறேன், நான் கடனாளி அல்ல, எனக்கு ஆசீர்வாதமான மழை வர போகுது. யாரெல்லாம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்கிறீங்க அவங்க மட்டும் உங்களுக்கு தான் மழை வர போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மழை வருதா? எங்க இருக்கிறீங்க? பாலைவனத்திலையா சோலைவனத்திலையா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வறண்ட நிலத்தை போல இருந்தோமே, எங்களை வயல்வெளியா மாத்திட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மழையை உங்களுக்காக கொண்டு வர போறார். சொல்லுங்க ஆமென். யாராவது சத்தமா சொல்லுங்க, மழை வருது. சொல்லுங்க, மழை, பெருமழை, ஆசீர்வாதமான மழை. பாருங்க, மழையிலையும் 2 விதம் இருக்குது. ஆண்டவர் மழையை 40 நாள் பெய்ய வச்சாரு, உலகத்தையே அழிச்சிட்டாரு. அந்த மழை இல்ல, உங்களை உருவாக்குகிற மழை வரப்போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும். யாருக்கெல்லாம் விஸ்தாரமான இடம் வேணும்? உங்க டெரிட்டரிய கர்த்தர் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு. உங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் இடம் உண்டாக்க போறாரு. ஏன்னா மழை வருது. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, மழை, மழை வருது.
ஆசீர்வாதமான மழை வருது. பாலை வனத்துல நிக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றா, நான் சோலை வனமா மாத்த போறேன். ஹalleluya, ஹalleluya. உங்க பர்ஸ் எடுத்து அதை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இது நிரம்பி வழிய போகிறது. மழை வந்தா நிரம்பி வழிய போகுது. என் பேங்க் அக்கவுண்ட் நிரம்ப போகிறது. இனிமேல் கிரெடிட் கார்டு இல்ல, இனிமேல் டெபிட் கார்டு நிரம்பி வழியும். யாராவது தீர்க்க தரிசனம் ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்க. இனி நான் கடன் வாங்குவதில்லை, இனி நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், இனி நான் பேங்க்ல லோன் வாங்க மாட்டேன். இந்த வருஷத்தோட கர்த்தர் சிறையிருப்ப மாத்துறாரு. மழை வருது சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்துல ஏசாயா 30:23 என்ன வாங்கலாம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். நம்ம வேலை என்ன? விதைக்கிறது. யார் மழையை கொண்டு வருவா? என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில மழைய நீங்க கொண்டு வர முடியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மழைய நீங்க கொண்டு வர முடியாது. சில பேர் செயற்கையான சில ஆசீர்வாதத்துல நனைஞ்சுக்கிட்டு நனைஞ்சிட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு சென்னை குடிநீர்ல இருந்து தண்ணியை வந்து சொல்ற மேல அடிக்க போறது இல்ல, வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக உங்க மேல நீதிய மழையா வருஷிக்க பண்ண போறாரு. யாருக்கெல்லாம் அந்த நீதியின் அந்த மழை வேணும்? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 8வது வசனம். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். யார் இதை உண்டாக்குறதா? வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். யார் இதை உண்டாக்குறதா? கர்த்தர். ரெண்டு காரியத்தை சொல்றாரு. அந்த முந்தின வருஷம் வாஸ்தவமே, அதுலயும் நம்ம வேலை விதைக்க வேண்டியது, அவர் வேலை மழையை அனுப்ப வேண்டியது. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் விதைக்க போறேன், கர்த்தர் மழையை அனுப்ப போறாரு. மழை வருது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மழை வருது. ஆசீர்வாதமான மழை வருது. அல்லேலூயா. இன்னையோட உங்க பாலைவனத்தை சோலைவனமா மாத்த போறாங்க. எனக்கு தெளிவா சொல்றார் ஆண்டவர். பாலைவனமா இருந்த உங்க வாழ்க்கைய சோலைவனமா மாத்துறதுக்கு ஒரு பெரு மழைய, ஆசீர்வாதமான மழைய கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தராகிய நானே இவைகளை உண்டாக்குகிறேன். யோபு பக்தன் இந்த மழையை பத்தி ரிசர்ச் பண்ண பார்க்கிறார். மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? மழையை உண்டாக்குகிறவர் யார்? இவரே கேள்வியை கேட்டு இவரே பதில் சொல்லுவார். அப்போ மழைக்கு ஒரு தகப்பன் இருக்க. நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், மழை எங்க இருந்து வருது? வானது எங்க இருக்குது? மேல இருக்குது. அந்த மழையை உண்டாக்குறது யாரு? யார்? அந்த மலை மாலிக்யூல்ஸ் கிட்ட பா நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் அப்படியே ஒன்னா கனிஞ்சு வந்து நீங்க நீரா மாறி கீழே பொடியுங்கன்னு சொல்லி கட்டளை இடுறது யாரு? சஹாரா மேல ஏன் வர மாட்டேங்குது? சஹாரா ஒரு பாலைவனம், அங்க மழை வர மாட்டேங்குது. தார் டெசர்ட், மத்திய திரைக்கடல் பகுதி, எல்லா இடத்துலயும் மழை வரல. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்து யோபு பக்தன் சொல்கிறார். யோபு 38 வாசி பாருங்க. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? சலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. அல்லேலூயா. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவன் யார்? மழைக்கு ஒரு அப்பா இருக்குதா? மழைக்கு அப்பா இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஆனா மழைன்றது என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
எத்தனை பேருக்கு நீங்க மழை வேணும்? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீர் அல்லவோ. அவரை காமிச்சு சொல்லுங்க, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆமென். மழை வரப்போகுதுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. வாசிங்க எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? ஏன் மழை இல்லாம இருக்குதுன்னா, எந்த தேசத்துல அதிகமா தேவனை தேடாம எந்த தேசத்துல ஆண்டவரை புறக்கணிக்கிறாங்களோ அந்த இடம் பாலைவனமா இருக்கும். அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேசத்தின் மேல் மழை இல்லாததினாலே தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தலையை மூடிக்கொள்ளுகிறார்களாம். ஏன்னா அவமானமா இருக்குது. போட்ட விதை எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்னா விதைச்சா அதுக்கு மழை வேணும். நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு விதைக்கிறீங்க, மழை இல்ல, அதனால விதை செத்து போகுது. ஆனா இனி அப்படி ஆகாது. மழை சீசன் ஆரம்பமாயிருச்சு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சீசன் ஆரம்பமாயிருச்சு. மழை வரப்போது, ஆசீர்வாதமான மழை வரப்போது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழைய பொழியுமோ? உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழைய பொழியுமோ? நீரல்லவோ, 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா, 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 நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா. வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டா வனதிரம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனதிரம் செழிக்கும். நீரல்லவோ, 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா, 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 ஊற்றுங்கய்யா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விதைய வையே, அவர் மழை அனுப்புவார். ஆமென். அவர் மழை அனுப்புவாரு. விதைய வைக்காம மழை வேணும், மழை வேணும்னு அவர் சொல்லுவார். விதைய காமி. ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன், விசுவாச தகப்பன் இருக்கிறார். இவர் மனசுக்குள்ள ஒரு அறுவடை எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. பஞ்ச காலம், சரி எகிப்துக்கு போலாம். அங்க அந்த நதி இருக்குது இல்ல, நைல் நதி இருக்குது இல்ல, அதுக்கு பக்கத்துல விதைச்சா நல்ல விளைச்சல் வரும். ஏன்னா விதைக்கிறவங்களை பத்தி வேதம் சொல்கிறது, நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் யாவரும் யாருங்க? பாக்கியவான்கள். அப்ப நீர்வளம் பொருந்திய இடத்துல விதைக்காம இவரு வனாந்திரத்துல பாலைவனத்துல இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பாலைவனத்துல விதைக்க சொன்னாலும், பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற ஆறுக்கு போக வேண்டாம், கேரார்ல இருங்க. அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற ஆற தேடி போலான்னு இவர் பார்க்கிறார் ஈசாக்கு. ஆண்டவர் சொல்ல, வேற ஆறு வேண்டாம், கேராரில் இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேரார். உங்களை கர்த்தர் எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருங்கோ. பாஸ்டர் மழை வந்துருச்சா? வரல, ஆனா வரப்போகுது. நான் அதனால தான் சந்தோஷமா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மழை வரப்போகுது. வந்துருச்சா? வரல, அப்படி சொல்லுங்க. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட கர்த்தர் அந்த அதிகாரத்தின் துவக்கத்துல சொல்றாரு, நீ வேற எங்கேயும் போகாத, இங்கே இரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இடத்த மாத்தாத, இடத்தை மாத்தாத, பிசினஸ மாத்தாதீங்க, பிசினஸை மாத்தாதீங்க, அங்கே இரு. அங்கேயே இரு. சில பேர் வேலையை மாத்திக்கினே இருக்கிறது. அந்த வேலை எனக்கு செட் ஆகல பிரதர். என்ன செட் ஆகல? நீ தான் எங்கேயும் செட் ஆக மாட்டேன்ற. ஒரு இடத்துல உருப்படியா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் மழைய பார்க்காம மழைய பார்க்காம நானு பெட்டியை கட்டுறது இல்ல. நான் பெட்டியை கட்டுறதில்ல. ஆமா, ஆண்டவர் சொல்லி அங்கே இருப்பா, நான் மழையை கொண்டு வரேன். நீங்க மழையை தேடி போக வேண்டாம், மழை உங்களை தேடி வரும். நீங்க நீதிமானா இருந்தா உங்களை தேடி. ஈசாக்கு, உமக்கென்ன புத்தி சுவாதீனம் இல்லையா? பஞ்ச காலத்திலே இந்த பரதேசி ஊர்ல இங்க ஒண்ணுமே நடக்காது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என்ன பண்ணாலும் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் எடுத்துடுறாங்க, ஒன்னும் பொழைக்க முடியல. ஆண்டவர் சொல்ற, இட்ஸ் ஓகே, 100 மடங்கு, ஆமென், 100-fold. ஆமென். யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேங்க்ல எவ்வளவுங்க இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தருவாங்க? நாங்க போட்டா அதானே, எங்களுக்கு வட்டி கட்டி தான் தெரியும், வட்டி வாங்கி பழகிக்கோங்க. 6 இல்லாட்டி அதான் மேக்ஸிமம். ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா 6% எவ்வளோ? 1 லட்சத்துக்கு 6%னா 6000 ரூபாய். இப்போ 1 லட்சத்துக்கு 100%னா எவ்வளோ? 1 லேக் என்ன ஆகும்? எந்த பேங்காவது தருவாங்களா? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நான் ஒரு பேக் மூட்டையா போட்டா 100%னா இந்த ஒரு பேக் எனக்கு திருப்பி வரும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவர் 100 மடங்குன்னார். அப்படின்னா என் 1 லட்சம் இன்டு 100ன்னு போட்டா எனக்கு 1 லட்சம் வராதுங்க சிஸ்டர், 1 கோடி வரும். புரிஞ்சவங்க யாராவது கையை தட்டி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, வரலையா? வரலையா? வரப்போகுது. வரப்போகுது. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. மழை வரப்போகுதுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா பப்பரப்பா நின்னா வராது. அதுக்காக சில காரியங்கள்லாம் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீ விதைய வெய்ய அவர் மழையை அனுப்புவார். ஆமென். யாராவது ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ விதைய வித அவர் அனுப்புவாரு. ஹல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இப்படியாக வேதம் சொல்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆ. தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். சரி. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, பலகணிகளை, வானத்துல ஒரு கதவு வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, ஓகே, பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும், உனக்கு இடமே இல்லாம போகிற வரைக்கும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, ஆ. அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்றதே ஒரு மழை தான். ஆமென். நான் பிரசங்கம் பண்றதே உங்களுக்கு ஒரு மழை தான். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையே மழையா வருது. ஆமென். இந்த மழை தான் உங்களை இடம் கொள்ளாமல் போக ஆமென். உங்க விதைய 100 மடங்கா. ஆமென். 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 யாராவது புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் திருப்பு முனையில சூப்பர் நேச்சுரல் திருப்பு முனை. பஞ்சத்துல இருந்த எண்ணெய் பஞ்சத்தில் இருந்த எண்ணெய் கர்த்தர் சோலைவனமா மாத்திட்டார். சோலைவனமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்திரத்துல இருந்த எண்ணெய் வனாந்தரத்தில் இருந்த எண்ணெய் கர்த்தர் வயல்வெளியா மாத்திட்டார். கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றினார். பாழாய் இருந்த எண்ணெய் பாழாய் இருந்த எண்ணெய் பயிர் நிலமா மாத்திட்டாரு. நிலமாய் மாற்றினார். இல்லாதத இருக்குன்னு சொல்லிட்டாரு. இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதுக்குதான் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்ட்ட அந்த வார்த்தையை பத்தி சொல்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல சரி, என் உபதேசம் பொழியும். ஆ. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வசனம் மழை. ஆமென். போதனை என்னவா? இளம் பயிரின் மேல் இறங்கி வருகிற பனிய போல இருக்குதான். மழையாவது பார்க்கலாங்க, பேஞ்சதுன்னா தெரியுங்க. பனி பார்க்க முடியாது, ஆனா இலையின் மேல நிற்கும். பனி வாழ வைக்கும், மழை செழிக்க வைக்கும். ஆமென். நீங்கள் கெட்டு போகாமல் உங்களை வாழ வைக்கும். மழை உங்களை கனி கொடுக்க வைக்கும், ஆமென். உங்களை செழிக்க வைக்கும். ஆமென். யாராவது அல்லேலூயா, ஹalleluya, சத்தமா அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல இருக்க 2 பேரை தட்டி சொல்லுங்க, மழை வருது. மழை வருது. எப்படிப்பட்ட மழையா? நான் மறுபடியும் சொல்றேங்க, ஆசீர்வாதத்தின் அடையாளமே மழை தான். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும். அது என்ன ஏற்ற காலம்? ஏன்னா அப்பதான் கரெக்டா பயிரிடலாம்ல. அரிசிக்குன்னு ஒரு காலம் இருக்குது, கோதுமைக்குன்னு ஒரு காலம் இருக்குது, குளிர்ல விதைக்கிற மகசூலுக்கு ஒண்ணு இருக்குது, மக்காச்சோளத்துக்கு ஒரு காலம் இருக்குது, கரும்புக்கு ஒரு காலம் இருக்குது. யாரெல்லாம் கிராமத்துல வளர்ந்தீங்க? வெரி குட். அரிசி எப்ப போடுவாங்க? கரும்பு எப்ப போடுவாங்க? ரொம்ப மழை இருக்கும் போது அரிசி போட மாட்டாங்க. மழை வந்த உடனே போட்டுட்டு அது வேறு கொண்டு அந்த நல்ல வெயில் காலத்துல விளைஞ்சு வந்துடும். ஆனா மழை காலத்துல இந்த பெரிய பயிர் இந்த சின்ன பயிரெல்லாம் தாங்காது. அப்பதான் இவங்க கரும்பை போடுவாங்க. ஏன்னா அது மழைக்கு டப்புன்னு உடஞ்சி விழுந்து தண்ணிக்குள்ள போயிடாது. உங்களுக்கும் கர்த்தர் டிஃபரெண்டான அறுவடை. ஆமென். 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 ஒரே சம்பளத்துல இல்ல, பல ஸ்ட்ரீம்ஸ், ஒரே நிலம் பல விதைகள், ஒரே நிலம் பல விதைகள், ஒரே நிலம் பல விதைகள், ஒரே மழை, ஒரே ஆண்டவர் விளைச்சல தர போறாருங்க. யாராவது ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. அதான் உபாகமம் 28:12 வாசிங்களே. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், சரி, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பொக்கிஷசாலையை திறக்க போறார். பொக்கிஷசாலை திறக்கப்படும். இப்ப நான் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவர் இந்த வருஷத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக போர்ட்டல்ஸ் திறக்க போறார். ஆமென். எலியா பரலோகத்துக்கு எப்படி போனாரு? திறக்கப்படும். சாதாரணமா நம்ம போக முடியுமா? ஏன் சுழல் காற்று? தண்ணி சுழல் பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி சுழல்ல ஒரு ஓட்டை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சுழல் என்று சொன்னாலே அந்த இடத்துல ஒரு இடம் உண்டாகிறதுன்னு அர்த்தம். சுழல் காற்றிலே எலியா ஏறி போனார்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்திலிருந்து பூமிக்கு கர்த்தர் ஒரு ஓப்பனிங்கை உண்டாக்குனார். ஆமென். ஆமென். ஹalleluya. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணாருங்க? ஒரு ஓபன். எலியாவுக்கு ஒரு ஓப்பனிங்க ஃபயர்ல உருவாக்குனாரு. ஃபயர் வழியா தூக்கிட்டாரு அவரை. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான போர்ட்டலை. ஆமென். I declare open heavens over you. ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது. நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார் இருக்குது. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, the Lord will open the heavens. யாராவது உங்க தலைக்கு மேல அப்படி கையை வச்சு சொல்லுங்க, open heavens. ஓபன் ஹெவன். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் டிஃபரன்ஸே இதுதான். ஒருத்தவங்க வீட்டுல சாபம் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே closed heavens. closed heavens. அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல மேல உள்ள வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, சாபத்துக்கு அடையாளமா வானம் தலைக்கு மேல எப்படியா இருக்குதா? வெண்கலம் போல இருக்குதா. நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் எடுத்திருக்கிறேன். வெண்கலம் என்பது சாபத்துக்கு அடையாளம். தலைக்கு மேல வெண்கலம். வெண்கலம், அந்த வெண்கலத்தை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறாருங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பாள்களை முறித்து
அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இருப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். மழை மேல இருந்து வரப்போது, கீழே இருந்து உங்களுக்கு புதையல் வரப்போகுது. இங்க மேல இருக்கிற வெண்கலத்தை உடைக்க போறாரு, கீழே இருக்கிறதா வரப்போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மழை வருது, மழை வருது, ஆசீர்வாத மழை வருது, மழை வருதே, மழை வருதே, ஆசீர்வாதம் மழை வருதே, மழை வருதே, மழை வருதே, ஆசீர்வாதம் மழை வருதே, வானங்கள் திறந்ததே, பெருமழை பொழியுதே. சொல்லுங்க, வானங்கள் திறந்ததே, பெருமழை பொழியுதே, மழை வருதே, மழை வருதே, ஆசீர்வாத மழை வருதே, மழை வருதே, மழை வருதே, ஆசீர்வாத மழை வருதே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அன்புதேவனுடைய பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன், மானித்தரமா விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதமான மழை வரப்போகுது. உங்க குளங்கள் எல்லாம் நிரம்ப போகிறது, ஆறுகள் எல்லாம் வற்றாத நீரூற்றா ஓட போகுது. மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே பசுமையா மாறிடுதுங்க. உங்களை கூட கர்த்தர் பசுமையா மாத்த போறாரு. குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. யாராவது ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குளங்கள் நிரம்புகிறது. நான் குளத்தை எப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா, உங்க பேங்க் அக்கவுண்டா பாக்குறேன் சாமி. உங்க பேங்க் அக்கவுண்ட கர்த்தர் நிரப்ப போறாரு. யாராவது ஒரு அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆசீர்வாதமான மழை, அதுக்குதான் ஆசீர்வாதமான மழை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மழை வருதா? என்ன பண்ணும்? விதைய வச்சா மழைய ஊத்துவார். ரெண்டாவது, மழைய முதல்ல பார்க்கணும். மழை வராது, ஆனா நீங்க ஜெபத்துல மழைய பார்க்கணும். யாராவது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, மழைய பார்த்தா ஆவியில பார்த்தத சரீரத்துல பாப்பீங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலேயே இவர் என்ன பண்றாரு? என்னுடைய வாக்கினால என்று தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டார். 3 வருஷமா மழை இல்ல. கர்த்தர் இன்னைக்கு நான் ஜெபத்துல ஆயத்தப்படுத்தும் போது என்று சொன்னார், கடந்த 3.5 வருடங்களாக, for the past 3.5 years you have been going through a bankruptcy, you have been going through a famine. இந்த 3 வருஷத்தினுடைய அந்த 3 அப்படின்ற 6 மாதத்து கணக்க ஜூனோட முடிச்சிட்டு இப்ப ஒரு மழைய ஊத்த போறாராம். அது ஆசீர்வாதமான மழையா? யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. எலியா சொல்றாரு, ஆகாப பார்த்து வேலைக்காரன் சொல்றாரு, சீக்கிரமா அவர் ரதத்தை ஏறி போ சொல்லு, ஏன்னா பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் கேக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்டா பாப்பீங்க. முதல்ல என்ன பண்ணும்? கேட்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஜெபத்துல வந்து எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல. எப்படி உங்களுக்கு ஜெபத்துல நடக்கல அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிருக்கும் ஆண்டவர் சொன்னார், அவங்ககிட்ட கேளுப்பா பைபிள் வாசிக்கிறாங்களான்னு சொல்லி. பைபிள்லாம் ரொம்ப வாசிக்கிறது, நல்லா வர்ஷிப் பண்ணுவேன், நல்லா ஜெபிப்பேன். வார்த்தை இல்லாம இங்க என்ன விதையே இல்லாம இவங்க டெய்லி கேட்கிறாங்க, ஆண்டவரே 100 மடங்கு 100 மடங்கு. ஆண்டவர் சொல்லுவாரு, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தாலும் கருத்தா ஜெபித்தார். கருத்தா ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க முடியும்னா,
வசனத்தின்படி ஜெபிக்கணும். Amen. சும்மா வாயில ஐயா நீ பெரியவரு, உம்மால முடியாது ஒண்ணு இல்ல, நீ குடுமையா தாருமையா தாருமையா, ஆண்டவர் இப்படி எல்லாம் நீ தாருமையா காருமையானா கொடுக்க மாட்டாரு. அவர் ஏஞ்சல்ஸை பார்த்து சொல்லுவாரு, பாருமையா இவனுங்க பண்ற சேட்டைய பாருமையா. பைபிளே வாசிக்க மாட்டேன்றாங்க, விதையே இல்ல ஆனா மழை வேணுமா, வார்த்தையே கேட்க மாட்டாங்க ஆனா அற்புதம் வேணுமா, பைபிளை திறக்கிறதே இல்ல ஆனா பைபிளை கக்கத்துல வச்சுக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோட தான் வருது, வீட்டுக்கு போகும்போது பைபிள் தான் வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சா பைபிள் எடுத்து வா, பைபிள் எடுத்து வா, பைபிள் எடுத்து வா, ஜெபம் பண்ணலாம். நான் சொல்றத கரெக்டான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க. Satan is not afraid of the written word. He is afraid of the inspired word. இயேசுவை பார்த்தா அவனுக்கு பயம் இருக்குது, உண்மைதான். ஆனா உங்க கையில இருக்கிற இந்த பிரிண்டட் பைபிள் சும்மா விக்கிரகமா தூக்கி மேல வச்சு மந்திரிச்சு விடுறது கிடையாது. இது இதுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு? வார்த்தையால ஜெயிச்சாரு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வந்துச்சுன்னா தான் மழை வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனம் இருந்தாதான் மழை வரும். அல்லேலூயா. உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா இங்க வந்து நான் சொல்றதெல்லாம் கிளிப்பிள்ளை மாதிரி பின்னாடியே சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மழை வரல மழை வரல, ஏன் வரல? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வார்த்தை இல்லாமல் இவருக்குள்ள வார்த்தை அடங்கி இருந்தது. ஆகவே தான் அவர் சொன்னார், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ மழை வரல, 3 வருஷமா மழை இல்ல. ஆனா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல எலியா என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்டா பாப்பீங்க. இன்னைக்கு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு பார்க்க போறீங்க? அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பார்க்க தானே போறீங்க. பெரும் மழையின் இரைச்சலை பாப்பீங்க. யாராவது சொல்லுங்களேன், பாலைவனத்தை சோலைவனமா கர்த்தர் மாத்துறத நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணாரு? கேட்டதுனால கிடைச்சிருச்சா? கேக்குதுன்னு சொன்னவரு அடுத்தது என்ன பண்ணாரு தெரியுமா? முழங்கால் படியிட்டு அவருடைய தலை அவருடைய 2 கால்களின் நடுவிலே இருக்கும்படி தரையை தொடுவதாக ஒரு பிரசவ பொசிஷன்ல, எப்படி ஒரு தாய் பெற்றெடுப்பதற்காக குனிந்து பெறுவாளோ, ஒரு பிரசவ வேதனையோடு ஒரு ஜெபம். அவர் அப்படியே குனிறார். வாசிங்களேன், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவன் சாப்பிட போயிட்டான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, மலையின் சிகரத்துக்கு ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவன் குனிந்தா, ஆகவே அவனுக்கு விசுவாசம் வந்தது. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 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 சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் வானத்திலே மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஜெபத்தை பண்ணா மழைய பாப்பீங்க. முதல்ல விதை, 2வது கேட்கணும், வசனத்தை கேட்கணும், 3வது ஜெபிக்கணும். சாதாரண ஜெபம் இல்ல, பின்மாரியின் ஜெபம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சும்மா ஜெபம், ஆண்டவரே கட்டுங்க பாருங்க செய்யுங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. பின்மாரியின் ஜெபம், ஃபோக்கஸ்டான ஜெபம். முழங்கால தலை முட்டி அப்படியே அவர் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு மழைய காமிச்சிட்டாரு. வேலைக்காரன் சொல்ல, போய் பாருப்பா. அவன் சொல்றான் 7 தடவை போய், அவன் 6 தடவை பார்த்து பாரு சொல்றான். ஒண்ணுமே இல்லை. இன்னும் ஒரு முறை போய் பாரு. போய் பார்த்து சொல்றான், கையளவு மேகம் தெரியுது. அவர் சொல்றார், வந்துருச்சு, மழை வந்துருச்சு. யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையளவு மேகத்தை இன்னைக்கு சர்ச்சில் பார்த்துட்டேன். எல்லாம் கையை உயர்த்தி காமிங்கப்பா. How many of you have seen it? சொல்லுங்க, I have seen it. சொல்லுங்க, I have seen it.
இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு அபிஷேகத்தை உணர்றீங்கல்ல, அதுதான் அந்த கையளவு மேகம். அவர் சொன்னாரு, வரப்போதுப்பா கிளம்பி ஓட சொல்லுன்னாரு. அடுத்த நிமிஷம் இவர் கிளம்பி ராஜா ரதத்துல போறதுக்குள்ள மழை கொட்டுன்னு கொட்டிருச்சு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல இந்த வருஷம் முடியறதுக்குள்ள மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. இப்பத்துல இருந்து 7ஆம் மாசத்தினுடைய முடியறதுக்குள்ள நான் சொல்ற கணக்கு யாருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஆவியில சொல்ல 3 வருஷமா ஆசீர்வாதத்தை பார்க்காம கடல்ல இருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வானத்தின் பலகடிகளை திறந்துட்டேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெருமழை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், மழை வருது, உங்களை தடுத்து நிறுத்தல்ல, ரதங்களை தாண்டி நீங்கள் ஓட வைக்க போற. யாராவது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஓவர்டேக் பண்ண போறோம். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஐ அம் கோயிங் டு ஓவர்டேக். யாராவது சொல்லுங்க, ஐ அம் கோயிங் டு ஓவர்டேக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த மழை வேணும்? யாருக்கெல்லாம் அந்த மழை வேணும்? ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? விதைக்கணும். 2வது கேட்கணும். 3வது ஜெபிக்கணும். 4வது மண்வெட்டியை எடு, வாய்க்கால வெட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்வெட்டியை எடு, வாய்க்கால வெட்டு. வாய்க்கால வெட்டலன்னா மழை வரும், உங்க வீட்டுல நிக்காது, போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுக்கு தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண சொல்றாங்க நம்ம கவர்மெண்ட். இப்ப யாரும் பண்றதே இல்லை. அதனால வர தண்ணியெல்லாம் என்ன போகுது? போய் அந்த கடலுக்கு போய் சேர்ந்துருது, பே ஆஃப் பெங்காலுக்கு போயிருது. ஆனா எல்லார் வீட்லயும் ஒரு தொட்டி கட்டி வச்சா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்துல உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போறீங்க. நீங்க வாய்க்கால வெட்ட போறீங்க. வாய்க்கால வெட்டுறதுன்றது என்ன தெரியுமா? விசுவாசத்துல கர்த்தருடைய வேலையை செய்யறது. யாரெல்லாம் செய்ய ரெடியா இருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, இவர்களுக்கு தண்ணீர் இல்லை, இவங்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, மழை இல்லை, வீரர்களாக சோர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Somebody said amen. யாராவது ஒரு அல்லேலூயா. Somebody said hallelujah. Hallelujah. நீங்க இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். I will fill this valley with pools of water. All that you have to make is you got to dig some trenches. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபைக்கு நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போறார். கொஞ்சம் தோண்டலாமா? மழை வரப்போது நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறார். தனித்தனியா அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னாடி போய் எல்லாரும் உங்களுக்கு துறவுகளை தோண்டன்னு சொல்லலையே, சேர்ந்து தானே தோண்ட சொன்னாரு.
ஒன்னா சேர்ந்து தோன்றினதுனால தானே இந்த வனாந்தரத்தில் இவர்களுக்கு வாய்க்கால்களை ஏற்படுத்த முடிந்தது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எழுப்புதலுக்காக வாய்க்கால்களை தோண்டினால் கர்த்தர் தேசத்தில் ஒரு பெருமழையை கொண்டு வருவார். அதுல நீங்களும் நல்லா இருப்பீங்க, சபையும் நன்றாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த டியூவல் பிளெஸிங் வேணும்? சபையும் பெருகணும், நானும் பெருகணும். அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஒன்று உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், மற்றொன்று கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம். உலகம் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம் இந்த பூமியோடு அழிந்துவிடும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம் உங்களை சோதனைக்கு உட்பட பண்ணும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களை ஆண்டவருடைய ஆவியிலே இன்னும் அவருக்கு சாட்சியாய் இருக்க, இன்னும் அவருக்கு ஊழியம் செய்ய, இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க, இன்னும் சபைகளை கட்ட. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாங்க வாய்க்கால வெட்டலாம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.